ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம பொங்கலோட சீரியஸை டெய்லியுமே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வீடியோ போடணும் அப்படின்றது தான் எனக்கு ஆசை. ஆனால் முடியலங்க. போகி பொங்கல் ஸ்டார்ட் ஆனதே சூப்பருங்க. ஏன்னா அன்றைக்கி நம்ம ஏரியாவில் பவர் கட் ஆகிடுச்சு. ஏந்திரக்குள்ளே பவர் கட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன செய்கிறது, எப்படியா இருந்தாலும் நம்ம போகி பொங்கல் வேலையை பார்த்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் எழுந்து காலைல 4 மணிக்கெல்லாம் பழைய எண்ணெய் கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலும் அப்படின்ற மாதிரி பழைய துணி எல்லாமே போட்டு எரிச்சிட்டு நல்ல ஒரு எண்ணத்தோடு அந்த நாள் ஸ்டார்ட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு கலர் கோலம் தாங்க போட்டிருந்தேன். ரொம்ப பெரிய கோலம்லாம் போடலை. சிம்பிளாகவே ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பவர் கட் அதுக்குள்ளே பவர் கட் ஆனது, பவர் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தோம். நம்ம அடுத்தது தைப்பொங்கலுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பவர் வரவே இல்லைங்க. அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணினே இருந்தோம். அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் பவர் வரவே இல்லை. இனிமே லஞ்சு சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணி ஈவினிங் ஒரு 5 o'clock மாதிரி தாங்க பவர் வந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கல் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணேன். மறாவது நாள் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுன்னு வருவோங்க. அதனால் நம்ம முந்தின நாளே எல்லா வேலையும் கொஞ்சம் முடித்து வச்சுருந்தா தான் கோயிலுக்கு காலைல கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளம்பலாம் அப்படின்றதால எல்லா வேலையுமே பவர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேலை எல்லாமே முடித்து வச்சுருந்தேன். அன்றைக்கி தைப்பொங்கல் அன்றைக்கி மார்னிங் நம்ம என்னால் ஒரு வாழ்த்து கூட சொல்ல முடியல. ஏன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியதாக ஆகிடுது. காலையிலே போயிட்டு பொங்கல் வச்சுன்னு வந்துடலாம் அப்படின்னு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனாலும் போக முடியலங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி தைப்பொங்கல் ஈவினிங் தான் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல்லாம் வச்சுன்னு வந்தோம். அது நம்ம சொந்த ஊருக்கு போகணும். அங்கே போயிட்டு தான் நாங்கள் பொங்கல் வைப்போம் எல்லாருமே. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நல்லா சூப்பராக ஈவினிங் பொங்கல்லாம் வச்சு நல்லா சூப்பராகவே நல்லா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 6, 7 ஆயிடுச்சிங்க. ஏன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நாங்கள் வர்றதுக்கு. வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் பூஜை பண்ணி நைட்டு சாப்பிட்டோம். எப்பயுமே வருஷம் தைப்பொங்கலுக்கு அங்கே போயிட்டு தான் நாங்கள் குலதெய்வத்துக்கு ஐயனார் கோயிலுங்க. அங்கே போயிட்டு தான் குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் பொங்கல் வச்சுன்னு வருவோம். இந்த கோயில் ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்குங்க. பார்க்குறதுக்கு காட்டு உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்ப இந்த கோயிலுக்கு போகிறதுனா அவ்வளோ பிடிக்கும். நல்லா எல்லாருமே ஒட்டு மொத்தமாக தாங்க அப்போல்லாம் போவாங்க. இப்போ தான் அவங்கவுங்களும் டைம் கிடைக்கிறப்ப மாதிரி காலையிலேயும் போயிட்டு பொங்கல் வச்சுன்னு வந்துடுறாங்க. ஒரு சில பேர் ஈவினிங் போகிறாங்கங்க. சுற்றி நிறைய மரங்கள் தான் இருக்கும் அந்த கோயிலை சுற்றி. அங்கே கோயில் இருக்கிறது அப்படின்றதே தெரியாதுங்க. நம்ம அந்த வழி போனால் தான் உள்ளே போனால் தான் அங்கே ஒரு கோயில் இருக்கிறதாவே தெரியுங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு பெரிய பெரிய யானை சிலை, குதிரை அந்த மாதிரி காக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக அந்த முனிவர்கள் மாதிரி உட்காந்து இருப்பாங்க. அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. அதெல்லாம் நான் இன்னொரு நாள் போகிறப்ப வீடியோ எடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். இடமே நல்லா சுற்றி நிறைய இடம் இருக்கும். அழகாக இருக்குங்க பார்க்கவே. அந்த கோயில் சூப்பராகவே இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசில் போகிறப்பெல்லாம் நாவல் பழ மரம் அந்த மாதிரிலாம் நிறையாவே இருக்கும். அங்கே போயிட்டு நாங்கள் இன்னும் கேட்டால் இந்த மாதிரி மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் அன்றைக்கி மாட்டுப்பொங்கல் முடிஞ்சு காணும் பொங்கல் அன்றைக்கி அந்த கோயிலுக்கு தாங்க நிறையவே போவோம். நிறையா ஒரு கேங்காக போவோம். எல்லாருமே ஒரு கும்பலாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போயிட்டு நம்ம விளையாடுவோம் இல்லையா, பாரம்பரிய டொக்கு பாரி அப்படின்னு சொல்லுவோம் அது. அப்புறம் சில்லு விளையாடுறது அந்த மாதிரி நிறையா அங்கே போயிட்டு நாங்களாம் விளையாடி இருக்கோங்க. அதெல்லாம் ஒரு ஜாலி தான். இப்போலாம் யாரும் அந்த மாதிரி போகிறதில்ல. ஆனால் நாங்கள் சின்ன வயசில் போயிட்டு அந்த மாதிரிலாம் அந்த கோயிலில் விளையாட்டு வந்துடுவோம். அன்றைக்கி தைப்பொங்கல் அப்படி தாங்க போச்சு. மறாவது நாள் மாட்டுப்பொங்கல் தான் மாமியார் வீட்டில். அதனால் மறாவது நாள் தான் நம்ம வீட்டில் விசேஷமாக இருக்கும். இங்கே நம்ம டவுனுக்கு வந்ததெல்லாம் மாடுலாம் இல்லை. இருந்தாலும் நம்ம பழக்கத்தை மாற்ற முடியாது இல்லையா. அதனால் மாட்டுப்பொங்கல் தான் நாங்கள் பின்னாடி வாசலில் அந்த கல்லெலாம் வச்சு எடுத்து சூப்பராக பொங்கல் வைப்போம். அது செய்கிறது அவ்வளோ பிடிக்குங்க எனக்கு. ரொம்ப அழகாக ஆசையாக சூப்பராக இருக்கும். நம்ம பாரம்பரியமாக செய்கிறது அதை விட்டுடவும் முடியாது. விட்டாலும் நமக்கு மனசு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, நம்ம அதை செய்யலையே அப்படின்றது. அதனால் நம்மளால் முடிஞ்சதை, எனக்கு தெரிஞ்சதை, என்னால் முடிஞ்சதை நான் இப்படி தான் நான் செஞ்சு வச்சு சாமிலாம் கும்பிடுவோம். மாட்டுப்பொங்கல் அப்படின்றதால அன்றைக்கி நான்வெஜ்ஜு தான் தடபுடலாக இருக்கும். நம்ம என்னெல்லாம் செய்யலாமோ அது எல்லாமே அன்றைக்கி செஞ்சு சாப்பிட்லாங்க. நான் சிம்பிளாக ஒரு மட்டன் குழம்பும்
அதுக்கப்புறம் அந்த பிடிக்காரனை போட்டு காரக்குழம்பு தாங்க வச்சுருந்தேன். இந்த பொங்கல் வேலையே அன்றைக்கி எல்லாமே பார்த்து முடிக்கவே 2-3 ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் 3 மணி போல் தான் நாங்கள் வந்து சூரியனுக்கு மாட்டுப் பொங்கல் படைச்சி மாடு இல்லை, மாடு இருந்தால் நம்ம மாட்டுக்கு படைப்போம். மாடு இல்லாதனால சூரியனை காமிச்சு படைச்சிட்டு சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி மாட்டுப் பொங்கலும் இப்படி தாங்க போச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் காணும் பொங்கல் வந்து நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது போகிறதுக்கு தான் ஐடியா பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து போக முடியல. நம்ம சிம்பிளாக வந்து இங்கேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு அழகர் கோயில், முத்தழகர் கோயில்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வருஷமே வந்து வீடியோ போட்டிருப்பேன். அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்தோங்க. அப்புறம் வந்து அம்மன் கோயிலுக்கு, எங்கள் ஊரில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது, குலதெய்வ கோயிலுங்க அது, அங்கே போயிட்டு வந்துட்டோம். எனக்கு வந்து பொங்கல் இப்படி தாங்க போச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் பொங்கல் எப்படி கொண்டாடினீங்க, எப்படி இருந்தது அப்படின்றது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.